முருகருக்கு உகந்த திருப்பாகம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப் முந்திரியை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். 1.5 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப்பு பால் எடுத்துக்கலாம். 1/2 கிளாஸ் முந்திரியை பொடிச்சு வச்சாச்சு. ஸ்டவ்வில் ஒரு வானல் போட்டு 1.5 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். இது கிருத்திகைக்கு செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். முருகருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. தீயை சிம்மில் வச்சுட்டு கடலை மாவை நெய்யில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டு வந்தால் போதும். பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அதிக அளவு சேர்த்துனா 2 அளவு போட்டு அதுக்கு தகுந்த பால் ஊற்றி வேக வச்சுக்கணும். இந்த கடல மாவு வேகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பொடிச்சு வச்ச முந்திரியும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட 3 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கோம். அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து தேவைன்னா இது கூட நெய் சேர்த்துக்கலாம். சூப்பராக திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, கமகமன்னு வாசனையாக சூப்பராக இருக்குது.